தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி? கோயிலா சாதிச்சுட்டல்ல, நினைச்சத சாதிச்சுட்டல்ல. என்ன கோயிலா சொல்ற? திட்டம் போட்டு என் குழந்தைய கருவிலேயே கொண்டுட்டேன்னு சொல்றேன். கோயிலா என்னையா கோகிலா, இவ்வளவு சுயநலமா உனக்கு?
உன்னை நம்பி வந்ததுக்கு இன்னைக்கு நான் என் குழந்தையை இழந்துட்டேன்னு. தங்கச்சி பாசத்துல பொண்டாட்டிய ஒரு மனுஷன் மதிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா தங்கச்சி குழந்தைக்காக என் குழந்தைய கொல்ற அளவுக்கு போவேன் நான் எதிர்பார்க்கல. கோயிலா, ஏன் இப்படி பேசுற? அது என் குழந்தை தானே, அது நம்ம குழந்தை கோயிலா. அத போய் நான் போதும், இந்த ஏமாத்து பேச்செல்லாம் போதும். வெளியில வாங்க வாங்க நான் அத்தனை தடவை கூப்பிட்டப்பவும் வராம தரையில எண்ணெயை ஊத்தி என்ன உள்ள வர வழிச்சு நான் வழிக்க விழணும், என் குழந்தை சாகணும், உன் தங்கச்சி குழந்தை மட்டும் நல்லா வளரணும், இதான ஒத்திட்டோம். ஐயோ, எங்க ஏன் குழந்தை வளர்ந்தா உன் தங்கச்சி குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு. பாவி பாவி, சீ, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? பொறுக்க போற குழந்தைய கருவிலேயே கொல்லனோட திட்டம் போட்டு இப்படி வேலை செஞ்சிருக்கியே. கோயிலா, யோசிக்காம பேசாத. என்ன கை தவறுதா விழுந்துச்சு? விழு விழு, ஏன் விழாது? அது விழுந்தா தானே நான் வழிக்கு விடுவேன், நீ நினைச்சது நடக்கும். ஐயோ, அப்படி என்னையா உனக்கு தங்கச்சி பாசம்? ஜோசியக்கார அவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல. இப்போ அத காப்பாத்திக்க ஏன் குழந்தைய பலி கொடுத்திருக்க. உனக்குள்ள மனசாட்சியே இல்லையா? கோயிலா, கோபப்படாத. இந்த நிலைமையை எதுவும் பேச வேண்டாம். இதுக்கு மேல நீ செய்யறதுக்கு எதுவும் இல்ல. வெளியில போ கோயிலா. மரியாதையா வெளியில போ. என் முகத்திலே முழிக்காத. என் குழந்தைய நினைச்சு என்ன நிம்மதி அழவாவது விடு. இல்ல கோயிலா, நான் போமாட்டியா? போமாட்டியா? என் குழந்தை கொண்டது பத்தாதுன்னு இப்ப என்னையும் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு தான் போவியா? சல்ல கொண்டுட்டு தான் போவியா? போ போ, இங்க இருந்து. ஐயா, என்னாச்சுங்கய்யா? கோகிலா குழந்தைய பெற்று அது பூமியில தவழ்ற வரைக்கும் உங்க மகன் மூலமா ஒரு உசுறு உதிக்க கூடாது. உசரி, என்ன சொல்றீங்க? கோகிலாவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்க தங்கச்சி வயித்துல ஒரு உயிர் ஜனிக்க கூடாது, அவ்வளவுதான். விட்ட சாபம் தொடருது, வேற வழியே இல்லை. கையேந்தி வாங்கித்தான் ஆகணும். அதை ஊர்ஜிதமாக்க 2 நடக்கும். ஒரு உசுறு போகும். கலை, நான் கிளம்புறேம்மா. சரிங்க. என்ன அது, அத்தை புயல் கணக்கா வருது? கலை, கலை, இங்க வா. என்னங்க? அடியே, உங்க அம்மா வேகமா வந்துட்டு இருக்காங்கடி. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு இல்லடி, நேத்து உன் தம்பி வந்து கேட்டப்ப நிலத்தை தரமாட்டேன்னு சொன்னேல, அதுக்குதான் இப்ப அத்தையை அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க எதையும் கண்டுக்காதீங்க, நான் பேசிக்கிறேன். வாமா வா, உட்காரு. ஏண்டி, உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கற? என்னம்மா வந்தது வராதமா என் மேல பாயிரா? ஏன் மேல பாயிரனா? என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. ஏண்டி, அவன் தான் கேக்குறான்ல, கொடுத்து தொலைக்க வேண்டியதுதானடி. எத?
விளையாடாத கலை. அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது? என்ன தெரியணும்? இங்க பாருடி, பாரி பணத்துக்காக அங்க இங்கன்னு படாத பாடுபட்டு இருக்காண்டி. கொஞ்சம் மனசு வையே. ஏண்டி, அந்த நேரம் அவன் கொடுத்த பணத்துல தானே வாங்கின. இப்ப அவன் கேக்குறான், குடுக்கறதுக்கு என்ன? அம்மா சும்மா விளையாடாத. அவன் தான் விவரம் இல்லாம பேசுறனா, நீயும் அது ஒரு பேச்சுன்னு மதிச்சு இங்க வந்து பேசுற. விளையாடுறானா? என்னடி சொல்ற? ஆமா. ஏய், என்ன பேசுற நீ? அங்க அவன் குதின்னு குதிக்கிறான்டி. காலையில கிளம்பும் போது இந்த பேச்சு இல்ல. நிலம் வரலனா நீயும் உன் புருஷனும் இங்க இருக்க கூடாதுன்னு கட்டன் ரேட்டா பேசுறான்டி. ஏண்டி, வயசான காலத்துல எங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா சொல்லு? அத்தை, அது வந்து அம்மா, நிலம் நீங்க எதுவும் தர முடியாது. கலைவாணி, வேண்டாம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆக்காத. அவன் முன்ன மாதிரி இல்லடி. சொல்லுன்னு மூஞ்சில முள்ள கட்டி அடிக்காத குறையா பேசுறான்டி. என்னம்மா? இல்ல என்னதான் நானும் கேக்குறேன். உனக்கு நான் ஒரு நியாயம், உன் மகனுக்கு நான் ஒரு நியாயம், உன் மகளுக்கு நான் இன்னொரு நியாயமா? என்ன நினைச்சிட்டு உன் மனசுல? சரி, அவன் தான் ஏதோ புத்தி கெடுத்தனமா வந்து பேசுறான்னா, நீயாச்சும் வந்து அவன் பண்ணது தப்பு, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சுக்கோன்னு வந்து கேப்பன்னு பார்த்தா நீயும் சேர்ந்துட்டு இல்ல பேசுற. மன்னிப்பு கேக்குறதா? என்னடி சொல்ற? அவன் சம்பாரிச்ச பணத்துல அவன் வாங்க சொன்ன நிலண்டி அது. அதுக்கு அவன் ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? அம்மா சும்மா என் கோவத்தை கிளறாத. மாப்பிள, நீங்களே சொல்லுங்க, இவ பண்றது நியாயமா? என்னத்த ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போல. இல்ல மாப்பிள, அங்க எவ்வளவு. சும்மா நிறுத்துமா. நியாயம் சொல்லிக்கிட்டு எல்லாம் உன் பிடிச்ச வாயால வந்தது. என்ன பாக்குற? பொண்ணு மாப்பிள்ள 1000 பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ தாய் மாமன் ஒருத்தன் வந்தா நீயும் பகுமானமா எங்கனாலே 50 பவுன் போட முடியும்னு சொல்லி பேசுவியா? இப்ப அந்த வேலை தான் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நீ கம்மன் இருந்திருந்தா 10 பவுனோட போயிருக்கும்ல. எதையும் யோசிக்காம பேசுறது செய்யறது, அப்புறமா இருக்க நிலத்தை கொடுக்க சொல்லி கூச்சமே இல்லாம இங்க வந்து கேக்குறது. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் கல்யாணத்துக்கு அவன் எத்தனை பவுன் போட்டான் சொல்லு. எத்தனை பவுன் போட்டான்? 5 பவுன் போட்டான். மூத்தவளுக்கு 5 பவுன், இப்ப குத்த வச்சவளுக்கு 20 பவுனா? நல்லா இருக்கே கதை. என்ன தெருவுல பெத்து போட்டீங்க? அதுவும் பத்தாதுன்னு அந்த எழில் வேற மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பகுமானமா 10 பவுன் எக்ஸ்ட்ரா கேளுங்கன்னு சொல்லி நாடகம் வேற போட்டிருக்கா. அதெல்லாம் தப்பில்ல. அவ பண்ண கூத்துக்கு 20 பவுன், எனக்கு 5 பவுனா? ஏண்டி, பிறந்த விலைக்கு 5 பவுனுக்கு எவ்வளவு வாங்கலாம்? அம்மா, நீ சொல்ற முதல்ல எதுவும் செய்ய முடியாது, நிலத்தையும் தர முடியாது. அப்போ நானும் உங்க அப்பாவும் வீட்டு விட்டு போனா உனக்கு சந்தோஷம்? என்னம்மா பேசுற? என்ன நிலம் இல்லன்னா நீயும் அப்பாவும் இங்க வந்து கஞ்சி குடிக்கணும், காலம் முழுக்க நான் ஆக்கி போகணும்னு சொல்றான் அவன். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. ஆனா மருமக வீட்டுல வந்து நீ கஞ்சி குடிச்சா ஊர் என்ன பேசும் நீ நினைச்சுக்க. இத பாருமா, அவன் பெத்தவங்களுக்கு செய்யலன்னா நீயும் அப்பாவும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, கஞ்சி ஊத்தணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அடுத்த நிமிஷமே பதற அடிச்சுட்டு வந்து வாங்க அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான். அதை விட்டுட்டு அவன் சொல்றான்னு சொல்லி இங்க வந்து பேசிட்டு இருக்க. அவன் கேட்டதை கொடுத்தா நானும் இவரும் தெருவுல தான் போய் நிக்கணும். ஏண்டி, இப்படி ஆளுக்கு புடிங்கி திங்க நினைச்சா எப்படி? என்னத்த பேசுறீங்க? எங்க 2 பேரையும் பார்த்தா புடிங்கி திங்கிற மாதிரியா தெரியுது? நீங்க சும்மா இருங்க. இப்படியே நாக்கு மேல பல்லு போட்டு பேசினா ரோஷம் வந்து பத்திரத்தை தூக்கி கொடுத்துருவோம், அப்படியே கவிட்டு போலான்னு சொல்லி அம்மா மனசு கணக்கு போடுது. அதுக்கெல்லாம் ஆள் இங்க யாரும் இல்ல. இங்க பாருக்கல, அந்த நிலம் அவன் சம்பா. சரிமா, அப்ப எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நானும் இவரும் ரோட்ல போய் பிச்சை எடுத்தா உனக்கு சந்தோஷமா? இல்லடி. இப்ப நீ கிளம்புறியா? இனி இந்த விஷயமா யாரும் இங்க பேச வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் பண்றீங்க? சும்மா போமா அங்கிட்டு. அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி குதிச்சியே, எதுக்கு? நல்ல மருமக கிடைக்கணும்னு சொல்லியா? இல்ல அவனுக்கு தான் நல்ல வழக்கு அமையணும்னா? எல்லாம் காசு பணத்தை யோசிச்சுதானே நீ பண்ண. இப்ப நீயே வந்து என்கிட்ட இருக்கிறத புடுங்க பாக்குற. என்னமோ பண்ணுங்கடி. ஆளுக்கு பண்ற கூத்துல எது நடக்குதோ அது நடக்கட்டும். எல்லாம் என் தலை எழுத்து. அப்பாடா, கலைவாணி, எங்க உங்க அம்மா வந்து கேட்டோன்னு தூக்கி கொடுத்துருவேன்னு பயந்துட்டே தெரியுமா? ஆமா, கொடுப்பாங்க. ஆனா பெருசா ஒரு பிளான் பண்ண பத்தியா? உண்மையிலேயே நீ பெரிய ஆளுடி. ஆமா, அப்பனு ஆத்தாலும் இங்க கஞ்சி குடிக்க வந்து உட்காந்துருவாங்கன்னு மான ரோசத்தை தூக்கி விட்டா பாரு. சூப்பர்டி. அதான் கலைவாணி. நகருங்க. அப்படியே அவங்க ஆத்தா மாதிரி அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறதுல கில்லாடி. மாப்பிள்ள, கோகிலா எங்க? என்னாச்சு?
கோகில உள்ளதே இருக்கா? கோகிலா, மல்லிகா வேண்டாம்ப்பா. என்னன்னு சொல்ற? அண்ணி அவங்க குழந்தைய தொலைச்சிட்டு. இந்த விஷயம் நடந்தது காரணமே நீ நான் தான்ப்பா சொல்றேன். என்னமோ உனக்காகத்தான் என் குழந்தைய நானே கலைச்சோம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ? அண்ணி ஏதோ ஒரு கோவத்துல பேசிருப்பாங்க, விடுன்னு. அவங்க இப்ப பார்க்காம எப்படி? அண்ணி போடி வெளியில. போடி வெளியில. அண்ணி, அண்ணன் தங்கச்சி சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணிட்டு இப்ப அண்ணியா அண்ணி? சீ, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? இப்ப என் குழந்தை அண்ணி, நான் எதுக்கு அண்ணி? மரியாதையா வெளியில போடி, ஆத்திரத்தை கிளப்பாத. கோயில் பூசாரி அத்தனை சொன்னாரு, குலத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, உயிர் பலி ஆகும்னு. கேட்டியாடி? இத நிக்கிறானே உன் புருஷன். எவ்வளவு கெஞ்சி கேட்டானா இவன்? இல்லையே. ஆனா நீ உன் குழந்தைய காப்பாத்திக்க ஓ அண்ணன் கிட்ட சொல்லி அவரு என் குழந்தைய கலைச்சிருக்காரு. கோகிலா, என்ன பேசுற நீ? வாய் மூடுமா. கலைக்க போறேன்னு கூட்டிட்டு போனியே, அன்னைக்கே நீ அதை செஞ்சிருக்கணும். புதுசா புத்தி வந்த மாதிரி ஏன் பேரன்னு என்கிட்டயே சொன்னியே. இப்ப அழிஞ்சது யாரு? ஏமா, இது உன் பேரனோ பேத்தியோ இல்லையா? இப்ப உனக்கு சந்தோஷமா? சொல்லு. அண்ணன் தங்கச்சிக்காக தியாகம் பண்றேன்னு என் குழந்தை அழிச்சிட்டாருமா. திட்டம் போட்டு பண்ணிட்டாங்க. கோகிலா, அம்மா அப்படி. அப்பா, இவ்வளவு முதல்ல வெளியில போ சொல்லுங்க. என் குழந்தையை கொல்ல சொன்ன கொலகாரி இவ. என் மூஞ்சில முழிக்க கூடாது. போ சொல்லுங்க பைபிள. போடி வெளியில. போன்றல ஏன் நிக்கிற? கோகிலா, அழாதம்மா, அழாத. அமர, அண்ணே, அண்ணி எப்படிண்ணா இருக்காங்க? இப்ப பரவாயில்லையா? இருக்காப்பா. அண்ணே, நான் கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். தாமர, நீ வர வேண்டாம்ப்பா. என்னென்ன சொல்ற? இல்லப்பா, கோயில எல்லார் மேலயும் கோவத்துல இருக்கா. மல்லியாவை வர வேணான்னு சொன்னேன், அப்படி இருந்து வந்துச்சு. இப்ப கோயில மல்லியாவை கண்டபடி பேசிட்டு இருக்கா. இப்ப நீ வந்தா இந்த நிலைமையில அன்னைக்கு ஆறுதல் சொல்லாம எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கோவமெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்க. இல்லப்பா, நீ வந்து அவ கத்தி இன்னும் பிரச்சனை பெருசாயிரும். சரிண்ணே, நீ அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் சொல்லு, நான் வந்து பாக்குறேன். சரிப்பா. வெட்டி முறிக்க போற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன யோசனை சொல்லு. நான் என் அண்ணன் கிட்ட பேசலான்னு இருக்கேன். ஏண்டி, அன்னைக்கு பேசுறேன்னு குதிச்ச, இன்னும் பேசலையா? இல்ல அத்தை,
அறிவு அந்த பொண்ணு மேல ஆசை எல்லாம் மண்ணா போச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. வயசு கோளாறு, அதான் பையன் கிறங்குறான். நீ எதையும் கண்டுக்காத. போய் உங்க அண்ணன் கிட்ட பேசு. இந்திரா, இந்திரா வந்துட்டான். அவன்கிட்ட எதையாவது பேசி ஒரு முடிவுக்கு வா. சரியத்த. என்னங்க இப்பதான் வேலை முடிஞ்சதுங்களா? ஆமா, இந்த பிள்ளைங்களுக்கு கொடு. ஏங்க உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. யாருக்கு? வேற யாருக்கு? என் அண்ணனுக்கு தான். இந்த பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். தாமதம் பண்ணா சரியா வராது. அண்ணே. ஓ, அந்த உறவெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணே, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சுக்கோ. அதுக்காக குத்தி பேசாத அண்ணே. அடிச்சாலும் புடிச்சாலும் அண்ணன் உறவு போகாது. எங்க நீதான் அண்ணன் உறவே வேண்டான்னு நெஞ்சில குத்திட்டியே. அண்ணே, தேங்காய் உடைச்ச மாதிரி கேக்குறேன். என் மகனுக்கு உன் மகளை நீ கட்டி தருவியா மாட்டியா? தங்கச்சி, என்னமா சொல்ற? ஆமாண்ணே, உறவுனா என்ன, அதோட அருமை என்னன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. தங்கச்சி, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு நீ உன் மகளை குடுக்கறதா இருந்தா. என்னம்மா, நான் தான் என் பொண்ணு அன்னைக்கே தரேன்னு சொல்லிட்டேன்லம்மா. சந்தோஷம் அண்ணே. நல்ல வேலை நீ சட்டுன்னு கேட்ட. நீ மாப்பிள்ளை இல்லன்னு சொன்ன உடனே மனசு உடைஞ்சு போய் நம்ம புள்ளைக்கு வந்த விதி இதுதான்னு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வர சொல்லிட்டம்மா. இனி எதுவும் இல்ல, நம்ம சொந்தம்தான். ஆமாண்ணே, நாம பேசி முடிச்சிடலானே. சரிம்மா, எதுக்கும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாமே. இனி அவனை கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்லண்ணே, ஏன் சொல்லுதான். தங்கச்சி, மறுபடியும் கேக்குறேன், பேச்சு மாறாதுல்ல. இது உன் தங்கச்சி சொல்லுனே. நல்ல நாளா பார்த்து கிளம்பி வா, பேசுறத பேசி முடிச்சிடலாம். நீ சொல்லிட்டேலம்மா, இனி கவலைப்படாத, மத்ததெல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேன். சரிண்ணே, வச்சிடுறேன். கேட்டீங்கல்ல, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அவன் வந்ததும் அங்க இங்கன்னு ஊரை சுத்தாம ஒழுங்கா வீட்டுல இருந்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த சொல்லுங்க. பிடிங்க.